இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் பிரிட்டு ஜேபி இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க நிறம் மாறும் உலகில் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் யோகி பாபு ஒரு பொண்ணுக்கிட்ட தான் வாழ்க்கையில் நடந்த ஒரு 5 கதையை ஒன் பை ஒன்னாக சொல்கிறாங்க. அது எல்லாமே மோர் ஆஃப் ஒரு ஆந்தாலஜி மாதிரி ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க் ஆகாமே இருந்துச்சு. இப்போ கதை என்னன்னா, ஜாதி வெறி பிடிச்ச ஊர்லேருந்து ஒரு லவ்வர்ஸ் தப்பிச்சு போயிருந்தாங்க. அதனால் அந்த ஊர்க்காரங்க அவங்கள கொன்னே ஆகணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் அவங்க 2 பேருமே ஒரு 2 கேங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற ஃபைட்டில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதையே. இதில் நட்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருந்தார். இப்போ 2வது கதை என்னென்னா, ஒரு வயசான அம்மா அப்பா வறுமையின் கொடுமையினால் வாழ்ந்துட்டு வரும்போது அவங்களோட 2 பசங்களுமே அவங்கள ஒழுங்காக பார்த்துக்காதனால இவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, மீதி இருக்க நாட்களையாவது அவங்க சந்தோஷமாக கழிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதையே. இதில் பாரதி ராஜா, வடிவுக்கரசி இவங்க 2 பேரும் தான் அந்த ஏஜ்டு கப்புள் ரோல் பண்ணியிருந்தாங்க. இப்போ 3வது கதை என்னன்னா, ஒரு அம்மா தான் பையனை சிங்கிள் பேரண்ட்டாக கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வராங்க. திடீர்னு தெரியுது அவங்க அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு. அதனால் அவன் பையன் ஒரு எம்எல்ஏட்ட காசு கேட்டுட்டு போகிறான். போன இடத்துல எம்எல்ஏ ஒரு தப்பான வேலையை செய்ய சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் அந்த வேலையை செஞ்சானா இல்லையா, செஞ்சு அம்மாவை காப்பாற்றினானா இல்லையா அப்படிங்கிறதான் மீதி கதையே. இதில் ரியோ ராஜ் தான் பையனாக நடிச்சிருக்காரு. மைம் கோபி தான் எம்எல்ஏவாக நடிச்சிருக்காரு. இப்போ 4வது கதை என்னன்னா, ஒரு பையனுக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சிருது. அதனால் அவங்க அம்மாவை ஓல்டேஜ் ஹோமில் விட்டுட்டு போயிருதான். ஆனால் அவங்க அம்மா அங்கே இல்லாமல் வெளியே ஒரு ஆட்டோவில் ஏறுறாங்க. அந்த ஆட்டோக்காரர் யாருன்னா சாண்டி மாஸ்டர். அவருக்கு அப்பா அம்மா கிடையாது. இப்போ அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை தேடிட்டு வராரு. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க 2 பேரும் மீட் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் மீதி கதையே. படத்தில் 4 கதையில் கதையை தவிர்த்து மீதி எல்லாமே எமோஷ்னலாக தான் ஸ்டார்ட் ஆகும். அது எல்லாமே சோ கால்டு கிரிஞ்சாகவும் இருந்த மாதிரி இருந்தாலும் போக போக அது எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. நடித்த எல்லாருமே ரொம்பவே டீசெண்டாகவே நடிச்சிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபியும் சரி, மியூசிக்கும் சரி, எந்த விதமான குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் 4 கதையில் வர லவ் போர்ஷன்ஸ், ஆடுகளம் நரேன் போர்ஷன்ஸ் இதெல்லாமே உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரியோ ராஜ் ஸ்டோரியில் வர கிளைமேக்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது நம்ம தப்பு பண்ணிட்டு சூழ்நிலை மேலே பழி போட்டுருவோம். ஆனால் கரண்ட் சுச்சுவேஷன்லையும் தாண்டி கரெக்டாக இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இவங்க நல்லாவே சொல்லியிருக்காங்க. அதை இவங்க சீனாக கன்சீவ் பண்ண விதம், எடிட் பண்ண விதம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு நிறைய எமோஷன்ஸோடி ஒரு ஆந்தாலஜி படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்கள். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.